கே நெஹ்ரு பொறுத்த வரைக்கும் 2 இது இடி கொண்டு வந்திருக்காங்க. கட்சிக்காக வாங்கிடுறாங்க. தென் 25-30% எவ்வளவு அமௌண்ட் சாங்ஷன் ஆச்சோ அந்த 25-30 சதவீதம் இதுக்கு வாங்கிடுறாங்க மொத்தமா இவங்களுக்குன்னு. ஸோ இந்த மாதிரி 1020 கோடிக்கு ஊழல் பண்றாங்கன்னு சொல்லி எல்லா வித டாக்குமெண்ட்ஸையும் தயார் பண்ணி இவங்க என்ன பண்றாங்க, இவங்க கொடுத்துருக்காங்க. டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் அவங்களுக்கு அனுப்பிச்சு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுங்க அப்படின்னு. எதற்காகனா கே நெஹ்ருடைய சன் அருண் நெஹ்ரு அவரும் தமிழ்நாட்டில் ஒரு மினிஸ்டரா இருக்கு. அவர் போய் நிர்மலா சீதாராமன் அவர்களை பார்த்திருக்கிறார். அவர் பார்த்தது அங்க போயிருந்தோம் மரியாதை நிமித்தம். இந்த இதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் இதனுடைய தொடர்ச்சியாக இதனுடைய சம்பந்தமாக பார்த்திருக்கிறார். இதை கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சிஸ், அந்த கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சி ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு பர்சனுடைய லோனை கொடுப்பதற்கு முன்னாடி இவங்களுக்கு அவங்களுடைய கிரெடிட் ரேட்டிங் எப்படி கொடுக்கறது என்ன, அதுல நிறைய குறைபாடுகள் இருக்கு. ஏன் இவங்க எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணவில்லை, ஃபைல் பண்ணல அப்படின்னா இவங்களுக்கு என்ன தயக்கம், அப்ப இது உறுதியா இருக்கா, இந்த மாதிரி நடந்திருக்கலன்னா எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுங்க. எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி முடிச்சு இனிஷியேட் பண்ணுங்க, இன்கொயரி இனிஷியேட் பண்ணுங்க. இன்கொயரி இனிஷியேட் பண்ணீங்கன்னு வச்சுங்க, அது முடிவில் எதுக்கு எஃப்ஐஆர் வேணும் அப்படின்னா எஃப்ஐஆர் ஒன்று ஃபைல் பண்ணால்தான் இடி ஃபர்தரா உள்ள இந்த கேஸ் எடுத்து இடி ஃபர்தரா இன்வெஸ்டிகேட் பண்ண முடியும், இவங்க மேல கேஸ் ஃபைல் பண்ண முடியும். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகரான திரு ரவிசங்கர் அவர்கள் நினைச்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். வணக்கம் சார். இப்போ திமுகவில் இருக்கக்கூடிய சீனியர் மினிஸ்டர்கள் அவர்களுடைய நிலைமை அப்படிங்கிறது கொஞ்சம் கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன்ல தான் இருக்கா? ஆமாம் சார். இப்போ வர இதெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, ஏன்னா முன்னாடியே துரைமுருகன் மீது ஒரு இது, தென் பொன்முடி அவர்கள் மீது இடி ஆக்ஷன், துரைமுருகன் வீட்டில் ரைடு, இதையும் தாண்டி KKSSR ராமச்சந்திரன், தங்கம் தென்னரசு இவங்க மேலெல்லாம் ஏற்கனவே இருந்த கேசஸ், இதெல்லாம் தாண்டி இப்போ KN நெஹ்ரு மேலே முன்னாடியே அவருடைய சகோதரர் அந்த ட்ரூ வேல்யூ வம்ச ரவிச்சந்திரன் அவங்க மேலெல்லாம் முன்னாடியே இடி ரைட் இருந்தது, இன்கம் டேக்ஸ் ரைட் இருந்தது. ஸோ சீனியர் இவங்கன்னு பார்த்தா மினிஸ்டர் இல்லை, ஜெகத் ரட்சகன் இவங்க எல்லாம் திமுக பிரமுகர், இவங்க எல்லார் மேலேயும் இது இருந்தது. இப்போயும் ஐடி ரைடு எல்லாம் வந்திருக்கு. பட் இப்போ ரீசெண்டாக என்ன ஆயிருக்குன்னா, ரொம்ப முக்கியமாக KN நெஹ்ரு பொறுத்த வரைக்கும் 2 இது இடி கொண்டு வந்திருக்காங்க. ஒன்று 1020 கோடி ஊழல் செய்திருக்கிறார் அப்படின்னு. இது என்ன ஊழல் அப்படின்னா, அந்த முனிசிபாலிட்டி இது பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் அந்த இதில் இவருடைய அமைச்சர் இதுக்கு கீழே 1020 கோடிக்கு ஊழல் இருக்குது. அதாவது இவங்க இடி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒவ்வொரு கான்ட்ராக்ட்லேயும் இவ்வளோ பணம் எடுத்திருக்காங்க. ரோடு போடுறதாகட்டும், இது ஆகட்டும், நீர்நிலைகள், குடிநீர் வசதி செய்து கொடுப்பது, இது எல்லா இதுலேயுமே அந்த அளவுக்கு ஊழல் 1020 கோடிக்கு பண்ணிருக்காங்க. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மெயினாக 7-10% அந்த ஃபண்ட்ஸில் கட்சிக்காக வாங்கிடுறாங்க. தென் 25-30% எவ்வளோ அமௌண்ட்டு சாங்ஷன் ஆச்சோ அந்த 25-30% இதுக்கு வாங்கிடுறாங்க மொத்தமாக இவங்களுக்குன்னு. ஸோ இந்த மாதிரி 1020 கோடிக்கு ஊழல் பண்ணிருக்காங்கன்னு சொல்லி எல்லா வித டாக்குமெண்ட்ஸையும் தயார் பண்ணி இவங்க என்ன பண்ணிருக்காங்க, இவங்க கொடுத்துருக்காங்க. டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் அவங்களுக்கு அனுப்பிச்சு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுங்க அப்படின்னு. எதற்காகனா ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணதுக்கு அப்புறம் தான் இடி உள்ளே PMLA இது கீழே ஆக்ஷன் எடுக்க முடியும். ஆனால் எஃப்ஐஆர் இவங்க இன்னும் ஃபைல் பண்ணலை. இதையும் தாண்டி இன்னொரு வழக்கில் இவங்க என்ன சொல்கிறாங்க, 888 கோடி. அந்த 888 கோடி என்ன வழக்கு அப்படின்னா, செந்தில் பாலாஜி அவர்கள் அவங்க டிரான்ஸ்போர்ட் இதில் ஒவ்வொரு கண்டக்டர்கிட்டையும் டிரைவர்கிட்டையும் ADMK பீரியடில் 2015-16 அந்த பீரியடில் அவங்க அப்பாயிண்ட் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் 3 லட்சம் 4 லட்சம் வாங்கி, அதே மாதிரி இந்த இதில் 888 கோடி வழக்கில் ஒவ்வொரு இன்ஜினியர்ஸ், அதாவது இன்ஜினியர்ஸ் பூரா இவங்க மினிஸ்ட்ரி கீழே PWD வாட்டர் இது அந்த டிபார்ட்மெண்ட், ட்ரைனேஜ் டிபார்ட்மெண்ட், பொதுவாக பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட் PWD பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட், இது கீழே ஒவ்வொரு இவங்களுக்கும் ஒரு
25 லட்சம் 35 லட்சம் ஒரு இன்ஜினியர் அவருக்கு பதவி கொடுக்கறது, போஸ்ட் ரெக்ரூட்மெண்ட்டுக்கு அந்த அப்பாயிண்ட் பண்ணுறது வாங்கியிருக்காங்க. இந்த மாதிரி வாங்கினதில் 888 கோடி அதுக்கு லஞ்சம் இதுவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இடி அதை ஒரு கேஸாக ரெடி பண்ணுறாங்க. ரெடி பண்ணி இவங்கக்கிட்ட கொடுத்து எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண சொல்கிறாங்க. ஆனால் இன்னி வரைக்கும் எஃப்ஐஆர் ஃபைல் ஆகவில்லை. இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்க, இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, KN நகரு இல்லைங்க, இதெல்லாம் தவறான ஒரு இது. அதாவது இது வந்து பொலிட்டிக்கல் வெண்டட்டா, அரசியலுடைய துஷ்பிரயோகம். இது அரசியலுக்காக இவங்க எங்கள் மேலே எடுக்கிற ஒரு இது பழிவாங்கும் உணர்ச்சி. இதில் எந்த விதத்தில் இவங்க சொல்கிறதில் ஏற்றுக்க முடியாது. ஏன்னால் எங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, டிஎம்கே வந்ததுக்கப்புறம் 27,472 கிலோமீட்டர் ரோடு போட்டிருக்கோம். 1,12,00,000 பேருக்கு அங்கே வேலை வாய்ப்பு கொடுத்துருக்கோம். ஓகே, அவங்க குடிநீர் வசதியெல்லாம் செய்து கொடுத்துருக்கோம். தமிழ்நாட்டுக்குள்ளே 77 லட்சம் பேருக்கு இதில் வேலை வாய்ப்பு அதெல்லாம் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த அளவுக்கு திமுக அரசாங்கம் அப்படி செஞ்சிருக்கு. ஏடிஎம்கே பீரியட் இதெல்லாம் செய்யவில்லை. திமுக அரசாங்கத்திற்கு மக்கள் மீது அப்படி ஒரு மதிப்பு மரியாதை இருக்கிறது. இதை கெடுப்பதற்காக இவங்க இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க, இடி கொண்டு வந்திருக்காங்க அப்படி இப்படின்னு சொல்கிறார் இவர். KN நகரு சொல்கிறார். ஆனால் இதையும் தாண்டி வரும்பொழுது அரசியல் இதில் எடப்பாடி அவர்கள் இவ்வளோ இப்போ நான் சொன்ன இதெல்லாம் புட்டு அவர் வச்சிருக்கார். எடப்பாடி அவர்கள் இடி இந்த மாதிரி பண்ணிருக்காங்க, இப்படி பண்ணிருக்காங்கன்னு. இதையும் தாண்டி KN நகரு அவரும் நிர்மலா சீதாராமன் இது பண்ணிருக்கார். KN நகருடைய சன் அருண் நெஹ்ரு அவரும் தமிழ்நாட்டில் ஒரு மினிஸ்டராக இருக்கார். அவர் போய் நிர்மலா சீதாராமன் அவர்களை பார்த்திருக்கிறார். அவர் பார்த்தது அங்கே போயிருந்தோம் மரியாதை நிமித்தம். இந்த இதெல்லாம் வந்ததுக்கப்புறம் இதனுடைய தொடர்ச்சியாக இதனுடைய சம்பந்தமாக போயிருக்கலாம், பார்த்து இருக்கிறார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, இல்லை இது வந்து கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சிஸ், அந்த கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சி ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு பர்சனுடைய லோனை கொடுப்பதற்கு முன்னாடி இவங்களுக்கு பர்சன் ஆகட்டும் ஒரு ஆர்கனைசேஷன் ஆகட்டும் அவங்களுடைய கிரெடிட் ரேட்டிங் எப்படி கொடுக்கறது என்ன, அதில் வந்து நிறைய குறைபாடுகள் இருக்குது, அதையெல்லாம் நிவர்த்தி செய்ய வேண்டும் அப்படின்னு அதை பார்க்குறதுக்காக தான் அருண் நெஹ்ரு நான் போனேன், நிர்மலா சீதாராமன். வேறு இதில் எந்த ஒரு இதுவும் இல்லை. இதையும் தாண்டி வேறு ஒரு துறையூர் ஏதோ ஒரு பிளேஸில் ஏதோ ஒரு இது அதுக்காக போயிருந்தேன் இவங்களை பார்க்குறதுக்கு. மற்றபடி இதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படிங்கிற. ஆனால் அரசியல் இவங்க பேசுறது இல்லை, இதுதான் இதுன்னு. அண்ணாமலை அவர் என்ன சொல்கிறாருன்னா, சார் இதுவே இந்த அளவுக்கு டாக்குமெண்ட் கொடுத்துருக்காங்க, நீங்களே வந்து ஆக்ஷன் எடுக்கணும், எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணணும். சாதாரண ஒரு குடிமகன் ஏதாவது தவறு செய்த குடிமகன் போய் கம்ப்ளைண்ட் பண்ணாலும் என்ன சொல்கிறாங்க, எஃப்ஐஆரும் முதல்ல ஃபைல் பண்ணுங்க. சரி, இந்த இடத்துல KN நேருனுடைய தம்பி ஏதோ வெளிநாட்டில் பிடிப்பட்டதா ஒரு நியூஸ். அது வந்து இட்டாலியோ எங்கேயோ இப்போ பிடிச்சிட்டாங்க அப்படின்னு ரவிச்சந்திரன். எனக்கு அது அந்த அளவுக்கு உறுதிப்பட்ட செய்தியா என்னன்னு தெரியவில்லை. ஏன்னால் வருது அப்படியே வந்திருக்கு. அவர் வெளிநாடு என்ன தப்பி ஓடி விட்டாரு, என்ன பிடிச்சிங்க, இல்லை டூராக போயிருக்காரு, ஒரு உறுதிப்படாத இன்ஃபர்மேஷனாக இருக்குது. அதாவது அவர் காணவே செந்தில் பாலாஜி அவருடைய பிரதர் அசோக் பாலாஜி தலைமறைவானார். கரெக்டா, தலைமறைவானார். 1 வருஷம் 2 வருஷம் மேலே தலைமறைவானார். இந்தியாவில் இருந்தாரு, எங்கே இருந்தார் தெரியாது. தலைமறைவானதுனால அதுக்கப்புறம் 2 வருஷம் கழிச்சு அவர் வந்தார், அரெஸ்ட் பண்ணாங்க, ஈடினாங்க. அப்போது தலைமறைவானவர் பிடிபட்டார் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் பிடிபட்டாலும் இன்னும் சொல்லலை இவ்வளோ நாள் அசோக் பாலாஜி எங்கே இருந்தார்.